எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் மாதி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சு இல்ல. சோ 16th மேட்ச் தான் நீங்க நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி வர்சஸ் எம்ஐ. ஸோ ஓவராலா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து சூப்பரா பவுலிங் போட்டாலுமே 200 ரன்ஸ் வந்து அடிக்க விட்டாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் வந்து பயங்கரமா ஆடினாங்க. எக்ஸப்ட் 1 or 2%. அது என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன் யாருங்கிறத. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பவுலிங் ஏதேதோ போட்டு ஏதேதோ பண்ணி ஏதேதோ எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்எஸ்டி. அண்ட் எம்ஐல வந்து எங்க வந்து ஃபால்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே ஆதி, உன்னோட உன்னோட சம்மரி வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், மேட்சோட சம்மரி. அதுதான் ஃபர்ஸ்டே ஒரு 200 ஒரு ஐ திங்க் என்ன சொல்றது ஒரு பார் ஸ்கோர் மாதிரி தான் இருந்துச்சு. எம்ஐ பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, பட் எம்ஐ ஸ்குவாடே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. ரோஹித் சர்மா இல்லை, அது போக திலக் வர்மா இம்பாக்ட் பிளேயராக வந்தார் இன்னைக்கு. அது என்ன இம்பாக்ட் பண்ணதை அப்போ பேசுவோம் நம்ம. பட் ஸ்குவாடே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு. எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் அதான் என்ன சொல்றது, பவுலிங்ல எதையோ மேனேஜ் பண்ணி எப்படியோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. வந்து கேப்டன்சிலாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஏதாச்சும் பண்ணி தொலைங்கன்னா கத்தினே இருந்தாரு. பட் எப்பயோ மேனேஜ் பண்ணி தவிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆனால் ஒரு பயங்கரமான கேம் தான். கடைசி வரைக்கும் கொண்டு போய் டிபிக்கல் ஐபிஎல் கேம் இது. ஸோ இப்போ வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா நீ வந்து யாரை சொல்லுவ? இன்னைக்கு ரெண்டு ஓப்பனர்ஸ் சூப்பராக ஆடினாங்க எல்எஸ்டிக்கு. மிச்சல் மார்ஷ் ம். வந்து அகைன் ஃபோர்த் மேட்ச் இன்னைக்கும் சூப்பராக பண்ணாரு. கன்சிஸ்டண்டாக பண்ண ஒரு மேட்ச் தான் பெருசாக ஆடல, பட் மற்ற மேட்ச்சும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஒரு டாப் ஆர்டரில் ஒரு பயங்கரமான பிளேயராக இருக்காரு அவருக்கு. அது போக மார்க்ரம் ஃபார்ம் பண்ணிட்டாரு. போன மேட்ச்சும் கொஞ்சம் அடிச்சாரு, இந்த மேட்ச் திருப்பி ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ டாப் ஆர்டர் வந்துட்டாரு. பூரான் அடிக்கலான்னு பார்த்தோம், பட் அடிக்கல. அவர் கொஞ்சம் டக்குனு அவுட் ஆகி போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அடிக்கல. டேவிட் மில்லர் கொஞ்சம் அடிச்சாரு. ஏதோ பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கான்ட்ரிபியூட் பண்ணி 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 200 அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பிளேயர் வந்து நான் பேட்டிங்ல மிச்சில் மார்ஷ் சொல்லுவேன் கண்டிப்பா. அண்ட் என் தலைவன் ஆவேஷ் கான் தான் இன்னைக்கு சம்பவம். எனக்கு வந்து அவர் வந்து கம் பேக் பெஸ்ட்ல போறதா கொடுத்தாரு. இல்ல பெஸ்ட்ல போறதான்னு தெரியல. ரெண்டுத்துலயுமே போட்டு வித்திக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஆவேஷ் கான் தான் செம்மையா பண்ணாரு. செம்ம டெட் ஓவர் அவரு. அதுக்கு முன்னாடி ஓவர் சூப்பரம் போட்டாரு, டெத் ஓவர் சூப்பரம் போட்டாரு. ஷர்துல் நல்லா போட்டாரு, பட் ஆவேஷ் கான் வந்து கடைசி ஒரு பக்காவா போட்டாரு. ஃபுல் ப்ரெஷர்ல இருந்தாரு, செம்மையா போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச்ல வந்து ஃபைனல் ஓவர் ஆவேஷ் கான் இருந்தாருன்னா, சென்டர்ல இருந்தாலே அந்த டீம் தான் வின்னு. அது பேட்டிங்கா சரி ஃபீல்டிங்கா சரி, நடுவுல தலைவன் இருந்தானா அந்த டீம் தான் வின்னு போல. அது ஒரு ராசி. இல்ல இல்ல, இன்னைக்குமே எனக்கு அந்த மைண்ட் செட் வந்துச்சு. தலைவன் போடுற ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ், ஓகே ஹர்திக் பாண்டியா நீங்க மேட்ச முடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் முக்கியமான வந்துச்சு. பட் ஆனா ஸ்கை ஸ்கை விக்கெட் எடுத்தாரு. ஸ்கை அவுட் ஆன அப்புறம் அவர் திணறிட்டாங்க. அது ஒயிட் அங்கேயே போட்டாரு, ஒரு லெக்ல கன்வெர்ட் பண்ணுங்கிற பேர்ல கையில குத்துட்டு போயிட்டாரு. அது அவரு அவுட் பண்ணல, அதுதான். இவரு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நீ அது அப்படி எப்படி வேணா சொல்லணும். சொல்லலாம். பட் பால் ஆவேஷ் கான் கையில தான் இருந்துச்சு. புல்லட் அவர் பேர்ல தான் இருந்துச்சு. ஆவேஷ் கான் சொன்னே எனக்கு வந்து அதான் நீ சொன்னதுதான். நான் வந்து நல்ல பிளேயர்ல போடுறதா இல்ல பேட் பிளேயர்ல போடுறதா எனக்கு தெரியல சத்தியமா இன்னைக்கு. சோ ரெண்டுமே தான் நான் பண்ணணும்னு நினைச்சேன். குட் திங் அப்படின்னா வந்து நீ அவர் சொன்ன அந்த வந்து ஸ்கை விக்கெட் அண்ட் லாஸ்ட் அவர் வந்து அந்த குட் லாஸ்ட் பேட் ஓவர் அக்லி. சூப்பரா. ஆவேஷ் கான் த குட் த பேட் அக்லி. அவர் தான். அதுதான் அதான் நீ சொன்ன மாதிரி குட் திங்ஸ் என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் அது சமப்பிரசான ஓவரு. சோ அங்க வந்து சூப்பரா போட்டாரு. அண்ட் பேட் திங் என்னன்னா நிறைய ரன்ஸ் அவர் வந்தாலே போட்டு போலன்னு போலந்தாங்க. டேய் நீ எல்லாம் ஏன்டா ஸ்குவாட்ல எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்தாரு ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 ஓவர்ல. ஆனா ஒரு கம்பேக்குங்கிற பேர்ல அவருக்கே தெரியாம ஏதோ போட்டு ஒரு இது பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். சேம் வே தக்கூரும் அப்படிதான் போயிட்டு இருந்து ரெண்டு பேரும் நான் சொல்லலாம். ஓகே, என்னோட பெஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி மார்ஷ். ஓப்பனிங் வந்து செம்ம 31 பால்ஸ் வந்து 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் மார்க்ரம் பத்தி நான் வந்து ரொம்ப கன்றாவே கழுவி ஊத்திட்டு இருந்தேன் 2 3 மேட்சஸா. என்னடா இவரு ஒண்ணுமே ஆட மாட்டாரு, இவருக்குலாம் என்ன கொழுப்பா அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸ் வந்து ஒரு 53 வந்து பால் வெயிட் பண்ணி சாப்பிட்டு ஒரு 53 அடிச்சிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அதை தாண்டி நம்ம எல்லா மேட்சுமே பூரா நாடின்னு சொல்ல முடியாது. ஸோ அது ஒண்ணு. ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட்ஸ் 4 ஓவர்ஸ். ஸோ என்னதான் ரன் போட்ட அது 36 தான் கொடுத்துட்டு கம்பேரிட்டிவா மற்றவங்கள. ஸோ 5 விக்கெட்ஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு கேப்டனா வந்து இது பண்ணிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை சொல்லுவேன்.
ஸ்கை ஏன்னா 60 சம்திங் ஏதோ வச்சாரு, கரெக்டா 67 43 பால்ஸ்ல. ஸோ இதுதான் வந்து என்னோட பெஸ்ட் பிளேயர்னு நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸோ ஓகே, வேர்ஸ்ட் பிளேயர். ஸோ இந்த மேட்ச்ல வந்து வேர்ஸ்ட் பிளேயர் டு டெஸ்ட்ராய், இவனை போட்டு ஒழிக்கணும்டா அப்படின்னா நீ யாரு போட்டு சொல்லுவேன்? வேற வழியே இல்லாம நான் திலக் வர்மா சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா அவரு கண்டிப்பா. ஆனா அப்பயும் நான் அவர் வாக் அவுட் பண்ணது நல்ல விஷயம் தான் தோணுச்சு. நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் அவரு தெரிஞ்சிச்சு நான் ஆடலன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணாரு. நிறைய பேர் எப்படி எடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஐ திங்க் இட்ஸ் குட் ஒன்லி. அடுத்த ஒரு பிளேயராச்சும் வந்து அடிக்கட்டும்னு விட்டு போனார்ல, அது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. பட் அவர் யோசிச்சு போயிட்டாரு. ஸோ அதுக்காக சொல்லலாம். பட் இன்னொரு வருஷத்து பிளேயர்னா ரிஷப் பந்த் தான். இன்னைக்கு ஃபார்ம் வரல பேட்டிங்ல. ஸ்வைப்டாரு. கரெக்ட். 4வது மேட்ச் ஸ்வைப்டாரு. போன மேட்ச் நான் பார்த்துட்டு இருந்தேன். கோயங்கா வந்து திட்டினே இருந்தாரு. ஒழுங்கா இல்லையானா பேசிட்டே இருந்தாரு. போட்டு இனி ஆல்ரெடி அதான் கேஎல் ராகுல போட்டு பொழந்தாரு, இன்னைக்கு இவரை போட்டு 4 பொழந்தாரு. மேட்சா அதான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு ஏதோ வின் பண்ணிட்டதுனால அதை விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பட் ரிஷப் பண்ட் பேட்டிங் வந்தே ஆகணும். ஏன்னா பூரான் போன அப்புறம் அவ்வளோதான். இவர் அடிக்கலைன்னா என்ன ஆச்சு பாருங்க. கடைசியில் ஏதோ தப்பி தப்பி வந்துட்டாங்க ஏதோ. அதுவும் ஓப்பனர்ஸ் ஆடினதுனால. ரிஷப் பந்தும் புரானோட சேர்ந்து அடிச்சாருன்னா இன்னும் சூப்பராக ஆகும் டீம். ஸோ கேப்டனா அவர் வந்து வரணும். ஸோ இதெல்லாம் See, பெஸ்ட் we are பிளேயர். not asking for 50s or 100s. நம்ம ஜஸ்ட் ஒரு ஒரு 30 ரன்ஸ் ஒரு பிளேயர்ல. ஆளுக்கு ஒரு 40 15 பால், 30 ஆளுக்கு 30 20 30 டு அடிச்சாலே போதும். 40 அடிச்சாலே போதும். ஸோ அதுதான். So, எனக்கும் அதுதான் தோணுச்சு. ஆனா பவுலிங் பார்த்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே ஒரு 40 பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வேர்ஸ்ட்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் ஹை ஸ்கோரிங் பிச்சுங்கிறதுனால நம்ம எதுவுமே அவங்கள சொல்ல முடியாது. இதான். அதான் நீ சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் கேப்டனா இருந்துட்டு ஒரு 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 இன்னிங்ஸ் தேவை. என்னன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் இல்லையோங்கிறது எனக்கு தோணுது. 4 மேட்சா பார்த்துட்டு இருக்கோம், எத்தனை மேட்சா பார்த்துட்டு இருக்கோம், அடிப்பாருன்னு சொல்லிட்டு. So, ஒரு சான்ஸுமே கொடுத்து 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 மேபி அந்த ப்ரெஷர்ல ஆடுறாரா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ஆள் திட்டுறான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இது பண்ணிட்டு பண்ணணும். ஸோ அந்த தாண்டி திலக் வருமா என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா பால் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பால் சாப்பிட சாப்பிட ஒரு சிங்கிள் பை சிங்கிள் அட்லீஸ்ட் ஷார்ட்ஸ் சுத்தி ட்ரை பண்ணிருக்கலாம். கேட்ச் கொடுத்து அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சுத்தி இருக்கலாம் ஒரு 10 பாலுக்கு அப்புறம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எல்லா பாலுமே வந்து சிங்கிள். ஏன்னா போன மேட்சுமே இதான் தப்பு பண்ணாங்க. நான் அதுதான் சொன்னேன். போன மேட்சுக்கு முன்ன மேட்ச் சாரி தோத்தாங்க. போன மேட்ச் முன்ன மேட்ச் தோத்தாங்க. சேம் இதே தான். சூரியகுமார் யாதவும் இவரும் ஆடிட்டு இருக்கும்போது சிங்கிள் தட்டுறாங்க. கை வந்து என்ன பண்றாரு, அப்பப்போ 4 அடிச்சு 6 அடிச்சு மேட்ச் பண்ணிடுறாரு அவரு. பட் ஆனா இவரு அது பண்ணல. இவர் ஏதோ விக்கெட் ஸ்டாப் பண்ண ஸ்கோர் ஹையர்ல இருக்கு. ஏதோ கம்மியா இருந்தா நீ பண்றதுல ஓகே ஃபைன். ஸ்கோர் அவரு அதிகமா இருக்கிறப்ப நீ ம், அவர் ஏன் இது 5 பண்ணும் வராருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு. தோணுச்சு. அவர் இன்னைக்கு மேலேயே இல்ல அவர் ஸ்பாட்ல கிடையாது. ஸ்பாட்ல நீ இல்ல. ஃபைவ் இம்பாக்டா. ஆமா. இம்பாக்டா இருங்க. ஃபைவ்ல இருங்கன்னா நீ என்ன பண்ணுவ? மாட்டுதோ இல்லையோ சுத்தணும் நீ. ஆனா ம் விக்கெட்ஸ் அங்க அவ்வளவு இருக்கு. பேட்ஸ்மேன் அவள் கடப்பாட லைனே போச்சிருக்கானுங்க எம்ஐ. அப்போ வந்து நீ சுத்தணும், பால் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. So அதுதான் எனக்கு லாஸ்டா ஒரு வருத்தம் என்னன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து சாட்னர் வர வச்சா நல்ல மூவ். பட் அவரு நல்லதா சுத்துவாரு, அடிப்பாரு. சோ நீ அந்த ஒரு சிங்கிள் வந்து கட் பண்ற. நீ திலக் வரமா இருக்கும்போது நீ கட் பண்ணி தான் நான் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ண மூவ் நான் சொல்லிருப்பேன். ஏன்னா அவர் லெஃப்ட் வேற ரைட்டும் இல்ல. லெஃப்ட்டுக்கு பால் எப்படி போகும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் ம் கொடுத்து அவர் ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற ஒண்ணுமே இல்ல. அது So ஆக்சுவலா அது ஒரு கரெக்ட் தான். இதுவா மேபி சாண்ட்னருக்கு வந்து சுத்த வாய்ப்பு இருக்கும். ஒய்டா போனா கூட சுத்த வாய்ப்பு இருக்கு. சுத்திட்டு லெஃப்ட் லெக்ல கிராஸ் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அது போக இப்பதான் யோசிக்கிறேன். இன்னொரு பிளேயரும் சூப்பர் ஆடினாரு மும்பைக்கு. திலக் வர்மா சொதப்பினாலும் நமந்தீர் நல்லா ஆடினாரு இன்னைக்கு. நமன் செமையா இருந்தான்டா. ஆமா ஆமா நமந்தீர் கரெக்ட். ஆடினாரு நமன் செமையா பேட்டிங். இருந்தாரு. ஸோ அந்த அவரு ஆக்சுவலா திலக் வர்மாவே எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3 வரலாம்னு தோணுது எனக்கு. 3 அவர் ஸ்பாட் அதுதான், எதுக்கு மாத்துறாங்கன்னு 4 ஒன்றும் புரிய 5 மாட்டேங்குது. இந்தியாவுக்கு 3ல தான் ஆடுவாரு. எதுக்கு 5 போனாருன்னே தெரியல. அவர் நேஷனல் கேமே ஆங்கர் பண்றது தான். ஸோ பொறுமையா கடைசி வரைக்கும் எடுத்து போய் வின் பண்ணி கொடுக்கறது அந்த பண்ணுவாரு. ஸோ எதனால மாட்டினான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் வெளில போனது அவர் டிசிஷன் கரெக்ட் தான். இன்னைக்கு நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்கு. இப்போ கூட ட்விட்டர்ல தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நான் வாக் பண்ணிட்டு போயிட்டான்னு. பட் அது ஏன் கரெக்ட் வாக் தான் பண்ணிட்டு தோணுச்சு. போயிட்டான், அவன் வந்து 20 பால் ஃபேஸ் பண்ணிருப்பான், அதுக்கப்புறம் ஈஸியா சுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிருப்பானுங்க. நிறைய பேச்சு பட் பேசி. பட் அப்போவே ஓகே ஃபைன். அவர் கான்ஃபிடென்ட் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு வெளில வந்துட்டாரு. ஸோ அதை நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு இலக்கரமா அப்போ எனக்கு பட் கரெக்ட் தான். இட்ஸ் குட் பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு கம்பேக் கொடுப்பாரு. அதை கொஞ்சம் இன்னும் சீக்கிரம் பண்ணியிருந்தா, இவனுங்க சீக்கிரம் இன்னும் உள்ள வந்திருந்தா மேபி எம்ஐ ம் வின் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் ஒண்ணு ஓடுது. ஸோ அதை தாண்டி இன்னொருத்தர் ஒண்ணு சொல்லணும்னா, திக்வேஷ். திக்வேஷா அந்த ஆமா ஆள் லெக் சூப்பரா ஸ்பின்னர். போட்டாரு. 4 ஓவர் போட்டு 21 செமையா போட்டுட்டு இருந்தான். எல்லா மேட்சும் சூப்பரா போடுறான். ஆமா ஆமா. பட் இந்த மேட்ச் சூப்பரா, இந்த மேட்ச் ஸ்டாப் பண்ணதே அவர் தான்.
ஸோ அப்படி அது ஒரு பெரிய இதா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸோ ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா? ஆக்சுவலா ஒர்ஸ்ட் பிளேயர்ஸ்ல வந்து கொஞ்சம் விட்டுட்டோம். ஹர்திக் பாண்டியா 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் அது கூட இருந்தவன் எவனுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அதை பத்தி பேசவே இல்லை. எல்லா பவுலரும் ஃபெயில் இன்னைக்கு. தீபக் சார்லாம் அதான் 13 ரன் கொடுத்துருக்காரு. 10 பால் எல்லாம் மட்டும் ஒரு 9 ஓவர். ரன். மித்த எல்லாரும் 10 ரன் கொடுத்துருக்காங்க. அது அஸ்வினி குமார் போன மேட்ச் பூரா போட்டாரு. இந்த வருஷம் பல் போட்டு கீழ்ச்சிட்டாங்க. 3 ஓவர் கிழிச்சிட்டாங்க. ஒரு 39 விக்கெட் வெளில எடுத்து போட்டாங்க. 39 ரன் கொடுத்தாரு. பட் புவர் ஹர்திக் பவுலிங். பாண்டியா எப்படி 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு எனக்கு புரியல. இன்னைக்கு மேட்சே ஒரு மிஸ்டியா தான் இருந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அங்கங்க நடக்குது. இல்ல மும்பை மும்பை என்ன பண்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஹிட் மேல தூக்கி உட்கார வச்சிட்டாங்க, சரியா ஆட மாட்டாருன்னு. ஸோ எல்லாம் அந்த ப்ரோஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து கதறல்ஸ் ஆல்ரெடி கதறிட்டு இருக்காங்க. இப்போ வந்து தூக்கி உட்கார வச்சோன்னே இன்னமும் கதற ஆரம்பிப்பாங்க. இல்ல அது இன்ஜுரின்னு சொல்றாங்க. ஹர்திக் என்ன காரணம்னு தெரியல. ஹர்திக் பாண்டியா ஏதோ புதுசா ட்ரை பண்றதும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வில்ஜாக்ஸ் ஓகே. வந்திருக்காரு. வில்ஜாக்ஸ் ஃபெயிலியர். அதை பத்தி சொல்லவே இல்லை பாருங்க. வில்ஜாக்ஸ் வரல. இன்னைக்கு அடிக்கல. இஜாக்ஸ் அடிக்கல. ரிக்கில்டன் அவுட் பண்ணாரு, அவனும் அடிக்கல. ஸ்கை ஒருத்தம் தான் வந்து எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஆடுறாரு. அந்த ஸ்கை விக்கெட் தூக்கிச்சுன்னா எம்ஐ டீம் என்ன ஆகும்னு தெரியல. அந்த மாதிரி ஆன் போயிட்டு இருக்கு பேப்பர் நிலைமை. நல்லா தான் இருக்கு. பிராக்டிக்கலா ஒர்க் ஆகல போல. என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த ஐபிஎல் எல்லாம் டிஃப்ரெண்டா நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிள் பயங்கரமா இருக்கு. யாரு கடைசியா வர போறாங்கன்னு தெரியல இப்போ வரைக்கும். இன்னைக்கு மேட்ச் அதுதான். ஓவராலா சொல்லணும்னா சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறோம். ஏதோ நல்ல ஒரு டஃப் கேமா போச்சு. பட் ஆனா ஏதோ பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஆர்ஆர் அப்படின்னு எல்எஸ்டி. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, டெட் பேட்டிங்கும் ஆவேஷ் கான் தான், டெட் பவுலிங் ஆவேஷ் கான் தான் சொல்றாரு. அதுதான் இன்னைக்கு வந்து ஆவேஷ் காந்த் கிங்கிங். அதாவது ஃபர்ஸ்ட் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க, லாஸ்ட்ல வந்து மாஸ்க் அட்டு போயிட்டாரு. ஸோ இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து ஃபன்னியான ரிவ்யூஸ் அண்ட் ஐபிஎல் ரிவ்யூ பத்தி பார்க்கணும் அப்படின்னா எங்க சேனல் வந்து நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் அட்டனா அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஞ்சய் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி வணக்கம். ஹாரிஸ் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணிப்பான். இன்னைக்கு அவனால வர முடியல. அவ்வளவுதான். பாய்.